வணக்கம். வேந்தன் மெட்டல். இப்போ நம்ம Vanquish 340 இந்த பேசிக் மாடல் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இதோட விலை 29,500 ரூபாய். இந்த பாக்ஸில் என்னென்ன வரும்னா ஹேண்டிலு, ஒரு ஸ்ட்ராப்பு, அப்புறம் மெயின் டிவைஸு, காயில் அட்டாச் பண்ணுற சாஃப்ட்டு, 10 இன்ச் காயில் வரும். Vanquish 440, 540 வந்து 12 இன்ச் காயில் வரும். 340 10 இன்ச் காயில் கொடுப்பாங்க. 4 பேட்ரி கொடுப்பாங்க. ரீசார்ஜபிள் பேட்ரி இல்லை, பட் மைன்லேபோட பேட்ரி. இது ரீசார்ஜபிள் பேட்ரி இல்லை, நம்ம தான் ரீசார்ஜபிள் பேட்ரி வாங்கிக்கணும். காயிலை கனெக்ட் பண்ணுற ஒரு போல்ட்டு. இப்போ அதை நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்ரி போட்டுக்கலாம். பேட்ரி நான் புது பேட்ரி இப்போதைக்கு நான் போடலை. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸிஸ்டிங் பேட்ரி இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக போடுங்க. டிவைஸை காயில் இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோ காயில்னு அதுவே ஸ்டேட்டஸ் காட்டும். காயில் டிஸ்கனெக்டடு, சிடி அப்படின்னா காயில் டிஸ்கனெக்டடுன்னு காட்டுது. ஸோ நம்ம காயிலை கனெக்ட் பண்ணோம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் காயில் கனெக்ட் பண்ணுற சாஃப்ட்டு. இதில் 2 ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ரப்பரும் கீழே விழுகாமல் நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கணும் பத்திரமா. டைட்டாக தான் இருக்கும். அப்படி கீழே விழுந்துருச்சுன்னா நீங்கள் காயில் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கும், உங்களால் யூஸ் பண்ண முடியாது ஃபீல்டில். எப்பயுமே மைன்லேபோட சிம்பிள் வந்து எப்பயுமே காயிலோட ஃப்ரண்டில் இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் காயிலோட ஃப்ரண்ட்டு. ஸோ நான் இங்கே வைக்கிறேன். போல்ட்டை டச் பண்ணுறோம். இந்த பக்கம் டைட்டுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் என்ட்ரு பண்ணி இந்த பக்கம் டைட்டுக்கு நாப் கொடுத்துருப்பாங்க. டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப டைட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அப்போ தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த மெயின் ஸ்டாப்பில் இந்த இதை லூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியது அதில். உங்களுக்கு என்ன லென்த்து வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்க வேண்டியது தான். இதுக்கு நான் லென்த்து கம்மியாக வச்சுருக்கேன். காயிலை லூஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது. காயில் எப்பயுமே ரொம்ப ஸ்டிஃபாக கனெக்ட் பண்ணணும். அதாவது ரொம்ப ஸ்டிஃபானால் அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா காயில் ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது இப்படிங்க யூஸ் பண்ணும்போது இந்த வயர் வந்து இந்த காயிலில் படும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக கனெக்ட் பண்ணுங்கள். பின்னாடி கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன மேடு மாதிரி, இதில் ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். கரெக்டாக நீங்கள் அதில் விட்டுக்கு அதில் வச்சு கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான், இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஹேண்டிலுக்கும் இங்கே மாதிரி ஒரு லாக் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த லென்த்து அட்ஜஸ்ட் தேவையோ கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க கையில் மாட்டுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல இதில் என்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா கையில் மாட்டிக்கலாம். இங்கே ஸ்ட்ராப் இருக்கும். ஓகேண்ணா. நீங்கள்
யூஸ் பண்ணிக்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயில் சிம்பிள் காட்டாது. அவ்வளோதாங்க. Vanquish 340 நல்ல மிஷினுங்க அது. ஸோ நீங்கள் இப்போ தான் பேசிக் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் போய்க்கலாம். கோஃபைன் 66, கோஃபைன் 22, கோஃபைன் 44லாம் இதை விட ரொம்ப பேசிக்காக இருக்கும். இது வந்து பிகினர் லெவலு, பட் அதே டயத்தில் மல்டி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு எல்லா சாயில்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கு சாயில், ஃபீல்டு சாயில், பீச் சாயில். பீச்னால் பீச்சோட கரையோரம், ஃபீல்டுனா பாறைங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, பார்க்னா களிமண் மண் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் அட்டாச்மெண்ட்டு. அடுத்த வீடியோவில் இதோட என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.